தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2015 மத்திய தொல்லியல் துறை பண்டைய மக்களின் வாழ்வியல் குறித்த அகழாய்வை தொடங்கியது. இதில் 2600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களின் நகர நாகரிகம் வெளிப்பட்டது. 3 கட்ட அகழாய்வுக்கு பின் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வை மேற்கொண்டு வருகிறது. 10ஆம் கட்ட அகழாய்வில் 2024 ஜூன் 18ஆம் தேதி ஜவஹர், பிரபாகரன், கார்த்திக் ஆகியோரது 1.5 ஏக்கர் நிலங்களில் 12 குழிகள் தோண்டப்பட்டு பாசிகள், கண்ணாடி மணிகள், வண்ண பானைகள் உள்ளிட்ட ஒரு சில பொருட்கள் மட்டுமே கண்டறியப்பட்டன. 9ஆம் கட்ட அகழாய்வு வீரண்ணன் என்பவரது நிலத்தில் மார்ச்சில் தொடங்கி செப்டம்பருடன் நிறைவடைந்தது. இதில் தங்க கம்பி, 10 செம்பு வளையல், 7 கார்லியன் மணிகள், 452 கண்ணாடி மணிகள் உட்பட 804 பொருட்கள் கண்டறியப்பட்டன. 10ஆம் கட்ட அகழாய்வு இந்த ஆண்டு மார்ச் வரை நடந்ததாக அறிவிக்கப்பட்டது. 11ஆம் கட்ட அகழாய்வு ஏப்ரல், மே மாதங்களில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை தொடங்கப்படவே இல்லை. முதல்வர் ஸ்டாலின் வரும் ஜனவரியில் திறந்த வெளி அருங்காட்சியகம் திறக்கப்படும் என அறிவித்துள்ளார். இதனால் 11ஆம் கட்ட அகழாய்வு 2026 பிப்ரவரியில் தொடங்கி செப்டம்பர் வரை நடக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இதுகுறித்து தொல்லியல் துறை சார்பில் எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. மத்திய தொல்லியல் துறையின் காபா அமைப்பிடம் அகழாய்வு பணிகள் தொடங்க தமிழக தொல்லியல் துறை அனுமதி பெற வேண்டும். இந்த இடத்தில் எத்தனை ஏக்கரில் பணிகள் நடக்கும், 10ஆம் கட்ட அகழாய்வில் என்னென்ன பொருட்கள் கண்டறியப்பட்டன என்பது குறித்து அறிக்கை அனுப்பிய பின் தான் அடுத்த கட்ட அகழாய்வுக்கு அனுமதி கிடைக்கும். இதுகுறித்து தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகள் எந்தவித பதிலும் அளிக்காததால் 11ஆம் கட்ட அகழாய்வு எப்போது துவங்கும் என கேள்வி எழுந்துள்ளது.